இயேசு தன்னுடைய ஊழியத்துல 33 ஆண்டு இந்த உலகத்துல என்ன பண்ணாரு? இருந்தாரு. 3 வருடங்கள் இந்த உலகத்துல அவர் என்ன பண்ணாரு? ஊழியம் செய்தாரு. ஊழியம் செய்யும் போது 2 விதமான காரியங்களை அவர் நேரடியாய் கையாண்டார். ஒன்னு பிசாசு, இன்னொன்னு வியாதி. வியாதியஸ்தர்களுக்கு அநேக முக்கியத்துவம் சபைகளிலே கொடுக்கப்படுகிறது. வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபம் பண்றோம், வியாதி நீங்கும்படி ஜெபம் பண்றோம். ஆனால் அந்த வியாதிக்கு பின்பதாய் செயல்படுகிற அந்த பிசாசை நாம் துரத்துவதற்கு நாம் தயங்கி நின்று அதிலிருந்து வெளியே வந்து விட்டோம். உங்கள் வாழ்வின் சுகவினத்தை பிசாசு தான் கொண்டு வர்றான். அப்ப உங்க வாழ்க்கையின் தவறான வழிநடத்துதலை, தவறான அணுகுமுறையை, தவறான ஆலோசனைகளை, தவறான குறிக்கோள்களை, தவறான உங்களுடைய தீர்மானங்களை யார் கொண்டு வரா? பிசாசு. அந்த பிசாசை நீங்கள் எதிர்க்க வேண்டும். எதிர்க்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அவனை விரட்ட வேண்டும். கொடுக்கிற பொருள் முக்கியம் இல்ல, கொடுக்கிற பொருள் யார் என்பதுதான் முக்கியம். கையை தட்டுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. இப்ப தேவனுடைய வாயிலிருந்து புறப்படு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். அவன் திட்டங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனுடைய செயல்பாடுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எதிர்த்து நில்லுங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவனை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு சத்தமாய் சொல்லுங்க என்ன பண்ணுவான்? ஓடி போயிடுவான். சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்காய் செயல்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்காக செயல்படுகிற இயேசு, செயல் இல்லாதவர் அல்ல, செயல்படுகிற இயேசு. உங்களை வாழ வைக்கும்படி, உங்களை தூக்கி உயர்த்தும்படி, உங்களை மேன்மைப்படுத்தும்படி அவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவரை நோக்கி பார்த்து முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஒன்றாகிலும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. நீங்கள் வெட்கப்படுற மாதிரி சூழ்நிலை தெரியலாம், வெட்கப்படுற மாதிரி நிலைமைகள் காணப்படலாம், ஆனால் நீங்கள் வெட்கப்பட போவதே கிடையாது. ஏனென்றால் உங்களுக்காக உங்கள் சார்பின் இயேசு செயல்படுகிறார். ஆமென். அதனால அவர் உங்களுக்காய் செயல்படுறதுனால தோல்வியை பிசாசு கொண்டு வந்தாலும் அந்த தோல்வியின் மத்தியிலே கடவுள் வெற்றியை கொண்டு வருவார். அல்லேலூயா. அதனால நெருக்கத்தை கொண்டு வருவான் பிசாசு, பயமுறுத்துவான், நம்மளை தேவையில்லாத வழிகளில் நடத்தி நம்மளை நம்முடைய இருதயத்தை வலு இழக்க செய்வான். ஆனால் கடவுள் தன்னுடைய வசனத்தை அனுப்பி தன்னுடைய ஊழியக்காரர்களை உருவாக்குவார். அல்லேலூயா. உங்களை அவர் வாழ வைக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு என்னை வாழ வைப்பார். மனிதர்கள் என்னை கைவிடலாம், உறவுகள் என்னை கைவிடலாம், நான் நினைக்கின்ற எல்லாம் என்னை மறந்து போகலாம், ஆனால் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், அவர் கொடுக்கிற நம்பிக்கை, அவர் கொடுக்கிற தன்னம்பிக்கை இந்த உலகத்தின் எவராலும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும், தைரியமாக இருக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அவர் என் சார்பின் செயல்படுகிறார். என்னுடைய முயற்சிகளை அவர் பார்க்கிறார். கடவுளுக்காக நான் செய்கிற பிரயாசங்களை பார்க்கிறார். கடவுளுக்காக நான் செய்கிற ஊழியங்களை பார்க்கிறார். கடவுளுக்காக நான் செய்கிற எல்லா முதலீடுகளையும் அவர் காண்கிறார். ஆமென். இன்றைக்கு பாருங்க, நம்முடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னன்னா, பிசாசுகளை துரத்துங்கள். அல்லேலூயா. எதை துரத்துங்க? பிசாசுகளை துரத்துங்கள். ஏனென்றால் இயேசு தன்னுடைய ஊழியத்தில் 33 ஆண்டு இந்த உலகத்தில் என்ன பண்ணாரு? இருந்தாரு. 3 வருடங்கள் இந்த உலகத்தில் அவர் என்ன பண்ணாரு? ஊழியம் செய்தாரு. ஊழியம் செய்யும் போது 2 விதமான காரியங்களை அவர் நேரடியாய் கையாண்டார். ஆமென். நேரடியாய் எதிர்கொண்டார். என்னன்னா, ஒன்னு பிசாசு, இன்னொன்னு வியாதி. அல்லேலூயா. சொல்லுங்க. இன்னொன்னு என்னது? ஒன்னு பிசாசு, இன்னொன்னு வியாதி. இதை அவர் எல்லா ஊழியத்திலும், எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும் பிசாசுகளை துரைத்து கொண்டும் வியாதியின் இருக்கிறவர்களை அவர் விடுவித்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வியாதியஸ்தர்களுக்கு அநேக முக்கியத்துவம் சபைகளிலே கொடுக்கப்படுகிறது. வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபம் பண்றோம்,
வியாதி நீங்கும்படி ஜெபம் பண்றோம். ஆனால் அந்த வியாதிக்கு பின்பதாய் செயல்படுகிற அந்த பிசாசை நாம் துரத்துவதற்கு நாம் தயங்கி நின்று அதிலிருந்து வெளியே வந்து விட்டோம். அல்லேலூயா. இப்ப என்னன்னா, நாம் நேரடியாக எதிராக நாம் பிசாசை நாம் துரத்த வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த பிசாசு தான் அசுத்த எண்ணங்களை, அசுத்த கிரியைகளை, அசுத்த விதமான வாழ்க்கைகளை, அசுத்த விதமான நடக்கைகளை உங்கள் மனதிலே விதைக்கிற ஒரு கோலை வியாதியாய் இருக்கிறான். அல்லேலூயா. இப்ப அதான் வேதம் என்ன சொல்லுகிறது, நான் பிசாசுகளை துரத்துங்கள். ஆமென். எத்தனை பேர் துரத்த போறீங்க? எத்தனை பேர் துரத்த போறீங்க? வியாதியை பிசாசு தான் கொண்டு வர்றான். ஆமென். உங்கள் வாழ்வின் சுகவினத்தை பிசாசு தான் கொண்டு வர்றான். அப்போ உங்கள் வாழ்க்கையின் தவறான வழிநடத்துதலை, தவறான அணுகுமுறையை, தவறான ஆலோசனைகளை, தவறான குறிக்கோள்களை, தவறான உங்களுடைய தீர்மானங்களை யார் கொண்டு வரான்? பிசாசு கொண்டு வரான். அந்த பிசாசை நீங்கள் எதிர்க்க வேண்டும். ஆமென். எதிர்க்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அவனை விரட்ட வேண்டும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க பிசாசுகளை நான் விரட்ட போகிறேன்? இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, பிசாசு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று அவருக்காக ஊழியம் செய்கிற அவர்களுக்குள்ளும் பிசாசு இருக்குமா? ஆமென். இப்ப பிசாசை துரத்துங்கள் நம்ம சொல்றோம். துரத்துங்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல பிசாசு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்த மனிதனுக்குள் பிசாசு இருக்க முடியுமா? நம்மளாம் என்ன நினைக்கிறோம்னா, பிசாசு அவிவிசுவாசிகளுக்குள்ள இருக்குது. யாருக்குள்ள இருக்குது? இயேசுவை அறியாதவர்களுக்குள்ள பிசாசு செயல்படுது நினைக்கிறோம். நம்மளாம் ரட்சிக்கப்பட்டோம். என்ன பட்டோம்? ரட்சிக்க. நம்ம முங்கி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்று பயங்கரமா இருக்க மாட்டோம். பிசாசு நம்மளை டச்சே பண்ணாது. ஏன்னா உள்ள யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, ஞானஸ்தானம் இருக்குது, இயேசு இருக்குது. அப்படி நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் பிசாசு உங்களுக்குள்ளும் சில பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்ய முடியும். அல்லேலூயா. இதுதான் உண்மை. ஏனென்றால் நீங்க நினைக்கலாம் கம்ப்ளீட்டா நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதனால பிசாசுக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை, பிசாசு உங்களை நீங்கள் பலவீனமாய் இருக்கக்கூடிய, உங்களை பலவீனப்படுத்தக்கூடிய காரியங்கள் வழியாய் அவன் உள்ளே நுழைந்து சில பகுதிகளை அவன் தன்னுடைய ஆளுகைக்குள் வைத்துக் கொள்வான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து பிசாசு என்ன பண்ற போனேன், போயிட்டு மிருகுடி வந்து பார்க்குறேன், அது நல்லா ஜோடித்து நல்லா கமகமன் வாசனையா இருக்கு. அப்போ போய் டேய் வாங்கடா பங்காளிகள்லாம் நீ 2-3 பேரை கூட்டி வந்துட்டு மொத்தமாக உள்ள போயிடுறாங்க. அல்லேலூயா. அப்ப பிசாசு ஒரு மனிதனை விட்டு வெளி விரட்ட வேண்டும். ஏனென்றால் பிசாசு தான் அசுத்தமானவைகளை செய்யக்கூடியவைகள். அல்லேலூயா. இந்த பிசாசுகளை நீங்கள் துரத்துவதற்கு உங்கள் மனதை ஆயத்தப்படுத்த வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்களா என்ற ரட்சிப்பின் நிச்சயம் வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய கிருபையை நம்பி நீங்கள் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போ என்னன்னா, இயேசு எப்படி பிசாசை சோதிக்கப்படுகிற போது எவ்வாறு கையாண்டார் அப்படின்னு பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ அதிகாரம் அதில் 4வது அதிகாரத்தில் வசனம் 1-11 வரைக்கும் அந்த காரியங்கள் இயேசுவும் பிசாசுக்கும் நேரடியாக. யார் தூங்குறீங்களா? தூங்குனா ஏஞ்சிட்டுறணும். அல்லேலூயா. எனக்கு தூக்கம் வருது முடியல அப்படின்னா ஏஞ்சிட்டுறணும், இல்லைன்னா முழிச்சு நல்லா திடமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு தூங்குறதுக்காண்டி பிரசங்கிக்கல, உங்களை உயிர்ப்பிக்கிறதுக்காண்டி பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. அப்படி தூக்கம் வருது கண்ட்ரோல் பண்ணோம்ல ஏஞ்சிருந்து கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்ப பாருங்க, பிசாசுகளை துரத்துங்கள். இயேசு பிசாசை சோதிக்கப்படுகிற போது எவ்வாறு கையாண்டார்? மத்தேயு எழுதின சுவிசேஷ அதிகாரம் 4வது அதிகாரம் 1-11 வரைக்கும். அதில் பாருங்க 3வது வசனத்தை வாசிக்கிறேன். நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்கள் அப்பமாகும்படி சொல்லும். ஆமென். இப்ப பிசாசு நேரடியாய், எப்படி நேரடியாய் இயேசுவினிடத்தில் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறான். இயேசு 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. 40 நாள் உபவாசம் இருந்து இந்த 40வது நாள் நிறைவடைக்குது. இந்த நிறைவடைந்த நாளில் என்ன கேட்கிறான்னா, பிசாசு வந்து கேட்கிறான், இந்த கல்கள் அப்பமாகும்படி சொல்லும். அல்லேலூயா. இப்ப பிசாசு ஒரு காரியத்தை சொல்றான். என்ன பண்றான்? சொல்றான். பைபிள் எல்லாம் மூடி வச்சிருங்க. ஆமென். இப்ப என்னன்னா, பிசாசு ஒரு காரியத்தை சொல்றான். இப்ப பிசாசு இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும்
சில காரியங்களை வெளியே இருந்து இல்லை உங்களுக்குள்ளே இருந்து அவன் பேசிக்கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அவன் என்ன சொல்கிறான்? அப்போ இயேசு என்னவா இருக்கிறாரு? பசியாக இருக்கிறார். இப்போ நீங்களும் தேவையோடு இருக்கிறீங்க. என்னவோடு இருக்கிறீங்க? தேவையோடு இருக்கிறீங்க, விருப்பத்தோடு இருக்கிறீங்க, எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. இப்போ சைஸா பிசாசு உங்கள் காதுகளிலே அவன் நல்லதை பேசுவதை போலவே பேசுவான். அல்லேலூயா. ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கிறோம், தண்ணியை கொடுக்குறேன், குடிக்கிறீங்க. தண்ணி குடிக்கிறதுனால நல்லது. இதே அந்த தண்ணியில் ஒரு சொட்டு லைட்டாக ஒரு பாய்சன், ஒரு சொட்டு, ரொம்ப இல்லைங்க, எத்தனை சொட்டு? ஒரு சொட்டு கலந்து நான் கொடுக்குறேன். அதே நீங்கள் குடிக்கிறீங்க, உசுரோடு இருப்பீங்களா? இருப்பீங்களா? இல்லை, சாகலை எதில் வவுத்தால போயினாச்சும் ஒரு வாரம் படுவீங்களா பட மாட்டீங்களா? அப்போ கொடுக்குற பொருள் முக்கியம் இல்லை, கொடுக்குற பொருள் யார் என்பது தான் முக்கியம். கையை தட்டுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. இப்போ நல்லதுதான பிசாசு சொல்கிறான். இந்த இடத்துல எதுவும் தப்பாக எதுவும் சொன்னானே இயேசுட்ட? ஐயா 40 நாள் நீங்கள் உபவாசம் இருந்தீங்கய்யா, 40 நாள் பசியாக இருந்து தேவனை வேண்டிக் கொண்டீங்க, ஊழியம் செய்யணும்னு பெரிய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க. இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும். ஏன்னா நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்க மாட்டோம், சொல்லுங்க இயேசுவே அப்படின்னு என்ன பண்ணுறான்? சொல்கிறான். யார்கிட்ட? இயேசுவிட்ட. அல்லேலூயா. இப்போ உங்கள்கிட்டையும் பிசாசு சில நேரங்களிலே தவறான முடிவுகளை எடுக்கும்படி நல்லதை போலவே அவன் பேசுவான். ஆமென். அவனுடைய சூழ்ச்சிகரமான உபகரணங்கள் இதுதான். அவன் எப்படி வருவானா? நல்லவன் மாதிரியே வீட்டுக்குள்ளே உங்களை நாசமாக்குறதுக்கான வேலைகளை செய்வான். நீங்கள் அதை இனம் கண்டுகொள்ள வேண்டும். பிசாசு நல்லதை சொல்கிறான், கெட்டதை சொல்கிறான், எதை சொன்னாலும் ஒரே காரியம், பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. இப்போ இயேசு என்ன சொல்றாரு? இப்போ 4வது வசனத்தில் இயேசு அவனுக்கு பதில் சொல்ற விதம் என்ன சொல்றானா? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். அல்லேலூயா. இப்போ இயேசு என்ன சொல்றாரு? அவன் சொன்னதுக்கு எதிரா சொல்றாரு. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நீங்க என்னைக்கு பிசாசு சொல்வதற்கெல்லாம் நீங்கள் உங்களை செயல்படுத்தி கொண்டு இருந்தீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி பெறவே முடியாது. பிசாசு உங்களை அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இறைய போட்டு 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 தீய எண்ணங்களினால் உங்களை நிறைச்சிக்கிட்டே இருப்பான். அப்போ நீங்கள் பிசாசு சொல்கிறத கேட்கக்கூடாது. ஆமென். அவன் சத்தம் கேட்கும். ஆமாம், அவன் சத்தம் கேட்டாலும் அவன் சத்தத்துக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். ஆமென். எதிரடையான வார்த்தைகளை பேச வேண்டும். ஆமென். இயேசு என்ன சொன்னார் இங்க இடத்துல? நீங்கள் அப்பத்தை இந்த கல்லை அப்பமாக்கும்படி சொன்னார். ஆனால் பிசாசு இது அப்பமாகும் பார்க்கும்படி சொல்லுங்க அப்படின்னா இயேசு என்ன சொன்னார்? தேவனுடைய வார்த்தையினால மனுஷன் பிழைப்பான். அப்போ தேவன் எதிர்மறையாய் அவனை கையாளுகிறார். ஆமென். நீங்களும் நானும் பிசாசை எதிர்மறையாய் கையாள வேண்டும். அவனை நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஆமென். நீங்கள் சாதாரணமாக நினைச்சிங்க அப்படின்னா அவன் உங்களை வாழ்நாள் முழுவதும் கரையாக்கி விடுவான். ஆமென். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. வீட்டில் டிவி பார்க்க விட மாட்டாங்க. அப்போ நான் பிசாசிட்டே ஜெபம் பண்ணியிருக்கேன். எப்படி? பிசாசிட்டே நீ உண்மையான பிசாசா இருந்தீன்னா இன்னைக்கு எனக்கு டிவி பார்க்கறதுக்கு அனுமதி கொடு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு சில தவறான அணுகுமுறைகள் நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்மளை தொடரக்கூடிய ஒரு பாவக்கிரியாய் மாறிவிடும். அல்லேலூயா. நான் சில நாளுக்கு முன்பு யோசித்து பார்த்தேன், நம்ம பிசாசிட்டே வேண்டியிருக்கிறோம். என்ன வேண்டியிருக்கோம்? நீ உண்மையான பிசாசா இருந்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு டிவி பார்க்குறதுக்கு எங்கள் அப்பா அனுமதி கொடுக்கணும், இல்லை எங்கள் அப்பா லேட்டாக வரணும், 11 மணிக்கு தான் கேடிவியில் படம் முடியும், அது வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா படத்தின் மேலே தீராத காதல் நமக்கு. அந்த காலத்தில் நாங்கள் விளக்கு ரோட்டில் இருக்கும்போது அந்த ஒரு 2-3 வீட்டில் தான் டிவி இருக்கும். அவங்க வீட்டில் டிவி பார்க்கணுன்றதுக்காண்டி அவங்களுக்கு தண்ணியெலாம் அடித்து கொடுக்குறது, அவங்க வீட்டில் கடைக்கு போகிறது, அவங்க வீட்டுக்கு எல்லா சேவையும் பண்ணுறது. என்ன பார்க்கணும்? டிவி பார்க்கணும். 11 மணி வரைக்கும் கேடிவியில் டிவி பார்த்துட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் ரஞ்சித்துன்னு இருந்தான். அங்கே அந்த நாட்டாம் ஆஃபீஸிலேருந்து 1, 2, 3ன்னு ஓடி, ஏன்னா பேய் விரட்டிடும். ஏன்னா 11 மணிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போனாச்சும் லைட் இருக்குது,
பயங்கரமாக என்ன இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் அப்போ கருங்கும்னு இருக்கும். அதில் வேற அப்போ அந்த டைமில் இந்த ஊர்களில் அங்கங்கே பேய் பிடிச்சிட்டு வந்து பனை மரத்தில் முட்டிக்கிட்டு நிற்கிங்க, முடியை சுற்றி வச்சு அடித்து பூசாரி அடித்து இழுத்துட்டு போவாங்க. அல்லேலூயா. இப்போ எங்களுக்கு பயம். ஆமே, ஒரு நாள் படம் பார்த்துட்டு வந்தோம். ஆமே, அங்கே விளக்கு ரோட்டில் ஒரு கிளவி ஒன்று இருந்துச்சு. அந்த கிளவி நல்லா எல்லாம் ஒயிட் முடியாயிடுச்சு. அது என்ன ஆயிடுச்சு, பௌர்ணமி வெளிச்சத்துக்கு நல்லா முடியெல்லாம் முன்னாடி ஓட்டுட்டு ஒவ்வொன்றா குளிச்சுட்டு வந்துச்சு. இவன் ரஞ்சித்துன்றவன் என்ன பண்ணா, காட்டுக்குள்ளே அவன் வீடு இங்கிட்ட இருந்து ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம். வேகமாக ஓடினவன் அதை பார்த்துட்டான். பார்த்தா பேய் பேய் பேயின்னு கத்தி கிளவியை தூக்கிட்டு போய் பனை மரத்தில் அடிச்சுட்டான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, வாழ்க்கையில் படம் பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி என்னென்னமோ செஞ்சுருக்கிறோம். ஆமே, பிசாசுகிட்ட கூட என்ன பண்ணியிருக்கோம், உதவியை கேட்டிருக்கோம். ஆனால் பாருங்கள், பிசாசு அதை நேக்க அறிந்து இவனுக்கு படம் பார்க்குறதுனா பிடிக்குதுடா அப்படின்னு படம் பார்க்குற வீடுகளுக்கெல்லாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், படிக்கிறதே கிடையாது. எப்படா சனிக்கிழமை வரும், சனிக்கிழமை ஃபுல்லாக சன் டிவியில் படம் போடுவாங்க. எப்படா வந்து கேடிவி 8 மணிக்கு ஆகும், 8 மணி ஆனால் நமக்கு இந்த நாடகம்லாம் பிடிக்காது. நமக்கு எப்படா படம் போடுவாங்க, அதுவும் ஃபைட்டு படமாக எப்படா போவாங்க, விஜய் படம் ரஜினி படம் எப்படா போடுவாங்க அப்படின்னு தீராத ஒரு காதல் அது மேல். அதெல்லாம் ஃபிங்கர் பிரிண்டில் வச்சுருப்பேன். இந்த திங்கக்கிழமையை சொல்லுவாங்கல்ல, திங்கக்கிழமை வந்து இந்த படம் போடப்படும், செவ்வாய்க்கிழமை இந்த படம் போடப்படும். அதுவும் வந்து சில நேரம் வந்து மம்புக்குன்னே லீவு எடுக்கிறது. லீவ் எடுத்து, ஏன்னா சன் டிவியில் அப்போ தானே 2 மணிக்கு படம் போடுவாங்க, அந்த படத்தை பார்க்கணும்ல அப்படின்னு வந்து என்ன பண்ணுறது, லீவை போட்டுட்டு வெங்காயத்தை கம்ப்யூட்டருக்குள்ளே வச்சுக்கிட்டு காய்ச்ச வர வைக்கிறது. அல்லேலூயா. காட்சியை வர வச்சு என்ன பண்ணுறது, அப்போ படத்தை பார்க்குறது. இன்றைக்கி வந்து செல்ஃபோன் வந்துருச்சு, விருப்பப்பட்ட மூவியை விருப்பப்பட்ட நேரத்தில் பார்க்குறேன். அன்றைக்கி அப்படி கிடையாது. ஆனால் அதன் மேல் ஒரு ஆர்வம் இருந்தனால பிசாசு நம்மளை அந்த வழியிலே நம்மளை பலவீனப்படுத்தும்படி உள்ளே நுழைகிறான். அல்லேலூயா. இப்போ அவன் என்ன பண்ணுறான், அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆமே, எப்பா தண்ணி அடித்து கொடுப்பா, உனக்கு நான் படம் பார்க்குறதுக்கு ரிமோட்டை கொடுத்துட்றேன், நீ வாட்டுக்கு என்ன பண்ணு பாரு. அல்லேலூயா. அதுக்கு பிறகு நீ போ, அப்படியே வாழ்க்கையில் விளங்காமையே போ. அப்போ பிசாசு இந்த மாதிரி தான் நம்முடைய இன்பங்களின் வழியாய், நம்முடைய ஆசைகளின் வழியாய், நாம் எதை அதிகமாய் விரும்புகிறோமோ அதன் வழியாய் உள்ளே நுழைந்து நம்முடைய வாழ்வை நாசப்படுத்த விரும்புவான். ஆமென். அப்ப இயேசு என்ன சொல்றார் இந்த இடத்துல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் மனுஷன் என்ன பண்ணுவான், பிழைப்பான்டா. நீ சொல்றதுனால அல்ல. அல்லேலூயா. அப்போ உன் வார்த்தை நல்லதா இருந்தாலும் நான் உன்னை எதிர்ப்பேன். ஏன்னா உனக்குள்ள தீய எண்ணங்கள் தான் இருக்கிறது. என்னை அழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் இருக்குது. என்னை வாழ வைக்கணுன்ற ஒரு துளி எண்ணம் கூட உனக்கு கிடையாது பிசாசு. ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவனை எதிர்க்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, பிசாசுகளை எதிர்க்க வேண்டும். 1 பேதுரு 5:8 5வது அதிகாரத்தில் 8வது வசனம் 9வது வசனம் பாருங்க. அதில் வந்து எடுக்க முடிஞ்சவங்க எடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. என்ன புத்தி உள்ளவர்களாக இருங்க? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. எப்படி? ஷார்ப் மைண்டாக இருக்கணும். ஏன்னா விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். என்ன கவனிங்க, பைபிள் மூடி வச்சிருங்க. இப்போ என்னன்னா, யாரடா விழுங்கலாம், யாரடா சோழியை முடிக்கலாம், யாரெல்லாம் கவுத்தலாம், என்னென்ன திட்டங்களெல்லாம் தீட்டலாம் அப்படின்னு பிசாசு என்ன பண்றான், யாரடா சோழியை முடிக்கலான்னு அவன் ஆவலா வந்துகிட்டு இருக்கான். ஆமென். பிசாசுக்கு வந்து என்னன்னா, அவனுடைய தீராத எண்ணம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கணும், ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கணும். ஆமென். பாருங்க, மனுஷனுக்குள்ள ஏன் அது இருக்கணும்னு விருப்பப்படுதுன்னா, அது ஆவி. என்னது, நீங்க சரீரத்தோடு இருக்கிறீங்க. பிசாசு பாருங்க அசுத்தமானவைகளை செய்யும். என்ன மாதிரி செய்யும்? அசுத்தம். உனக்குள்ள வந்து பிசாசு உன்னை பயன்படுத்தி அதனுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளுகிறது. ஆமென். அசுத்தமான கிரியைகள், சொல்லவே முடியாத அருவருப்பான காரியங்களை பிசாசு செய்யக்கூடிய. அதனால தான் பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள்,
நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்திருங்கள், விழித்திருங்கள், புத்தி உள்ளவர்களாயிருங்கள். புத்தி உள்ளவர்களாக இருந்து விழித்திருங்கள். ஏன்னா எதிராளியான பிசாசு சிங்கம் போல் கர்ச்சித்து திரிகிறான். ஆமென். அவன் சிங்கம் போல், ஆனால் சிங்கம் இல்லை, அவன் அசிங்கம். அல்லேலூயா. அவன் ஒரு அக்கிரமக்காரன், அவன் ஒரு வியாதியஸ்தன், அவன் ஒரு குஷ்டரோகி, எல்லா வியாதியும் சுமந்து திரிகிற ஒரு சாபத்தீட்டானவன் பிசாசு. அல்லேலூயா. இப்போ ஒருத்தர் என்ன பண்ணானா, மெரினா பீச்சில் அவனுக்கு எக்ஸைஸ் வந்துருச்சு. அவன் என்ன பண்ணானா, இப்போ அவன் ஊசியில் ரத்தத்தை எடுத்து போகிற வரவர்கள் மேலாம் குத்தி குத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி விட்டுருக்கான். அல்லேலூயா. எனக்கு ஏன் நான் மட்டும் ஏன்டா, நீ சேட்டவன், நீ அகராதியாக வாழ்ந்து அதனால் உனக்கு என்ன வந்துருச்சு, எய்ட்ஸ் வந்துருச்சு. நான் நீ போய் என்ன பண்ணுற, நல்லா இருக்கிற மேலே குத்தி 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 ஒரு 3 வருஷம் கழிச்சு HIV பேஷண்ட் சென்னையில் கொஞ்சம் அதிகமாகறான். என்னடான்னு விசாரித்து பார்த்தா ஒருத்தன் குத்திக்கிட்டே இருக்கிறான். எங்கே? மெரினா பீச்சில். அங்கே போலீஸ் மேலே இருந்து இவன் என்னடா பண்ணுறான், போகிறான், குத்துறான், மன்னிப்பு கேட்குறான், வாரான், என்ன ஒன்றுமே புரியலையேன்னு விசாரித்து பார்த்தா HIV பேஷண்ட்டு. அவனை தூக்கிட்டு போய் அடின்னு அடித்து என்ன பண்ணிட்டாங்க, மனநல ஆஸ்பத்திரியில் விட்டு வச்சுட்டாங்க. இந்த மாதிரி தான் பிசாசு செயல்படுவான். பிசாசு என்ன பண்ணுவான்னா, நான் மட்டும் அனுபவிக்கிறதா கடவுளுடைய சாபத்தை இந்த மனிதர்களை எனக்கு எதிராக ஆண்டவர் உருவாக்கிட்டாரு அப்படின்னு மனிதர்களுக்குள்ளே புகுந்து மனிதர்களுடைய அவனுடைய எல்லா யோசனைகளையும் மாற்றி, எண்ணங்களை மாற்றி சிறைப்படுத்தி அவனை போலவே அவன் மாற்றணும் அப்படின்னு வேலை செய்வான். அல்லேலூயா. அந்த வேலையை நீங்கள் தடுக்கணும். வேதம் என்ன சொல்லுது? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து விழித்திருங்கள். ஏன்னா எதிராளியான பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். 9ஆம் வசனம் பாருங்க. விசுவாசத்தின் உறுதியாய் இருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தின் உள்ள உங்கள் சகோதரத்தின் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறுகிறது என்று அறியுங்கள். அமேன். இப்போ இந்த இடத்துல என்னன்னா, நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். அமேன். பிசாசு சொல்லுவான், அந்த இதை பாரு, அந்த சைடு போ, இந்த அவளோட பேசு, இந்த அவனோட பேசு, சில இருக்கிற கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுவேன். ஏண்டி அவன் உன்னை பார்க்குறான்டி, ஏண்டா டேய் அவன் உன்னை பார்க்குறாடா, நான் பார்த்தேன்டா. சும்மா நாச்சு பிசாசு யார் மூலமாவதும் வார்த்தைகளை போட்டுக்கிட்டே இருப்பேன். ஆமே. ஏக்கா உங்களுக்கு தெரியுமா, அந்த அக்கா உங்களை இப்படி பேசுச்சு. அமேன் அமேன். அல்லேலூயா. ஏக்கா உங்களுக்கு தெரியுமா, அந்த அக்காவை அந்த அண்ணே அந்த அந்த அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. பாத்தியா உங்கள் வீட்டுக்காரர் செல்ஃபோனை தூக்கிட்டு போகிறாரு, பாத்தியா பாத்தியா பாத்தியான்னு சொல்லி பார்க்காத எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. நீங்கள் அவன் சொல்கிறதுக்கெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா குடும்பம் நாசமாகி பரலோகம் போகாது, பாதாளத்துக்கு போயிடும். அல்லேலூயா. அப்போ பிசாசின்னு அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பேன். கிடைக்கிற சந்திலெல்லாம் என்ன பண்ணுவேன், சிங்கு சிங்குன்னு ஆடுவேன். அல்லேலூயா. எப்படி ஆடுவேன்? சிங்கு சிங்குன்னு சலுங்கை கட்டி ஆடுவேன். அவனுக்கு வாய்ப்பு வேணும். ஏன்னா அவன் ஒரு பரதேசி. அல்லேலூயா. அவன் ஒரு திக்கற்றவன், அவன் ஒரு வியாதியஸ்தன், அவன் ஒரு கொடூரக்காரன், அவன் கைவிடப்பட்டவன். அல்லேலூயா. அதனால தான் என்ன பண்ணுறான், சைஸா விடுதலையாகி இருக்கிற உங்கள் மேலே லைட்டா அப்படியே காது வழியா, எண்ணங்கள் வழியா, பேச்சு வழியா, செயல் வழியா, நோக்கங்கள் வழியா, திட்டங்கள் வழியா அப்படியே குறுக்கு வழியில் உள்ள போனா. ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆடுகளுக்காய் தான் ஜீவனை கொடுக்கிறவர் இயேசு. ஆமென். வேறு வழியாய் வருகிறவர் அல்ல, வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர் இயேசு. ஆனால் சாத்தான் எப்படி வருவான், தந்திரமா சுத்தி வளைச்சி தந்திரமா அப்படியே உள்ள நுழைஞ்சி உனக்குள்ள கூடு கட்டி அப்படியே கோவாரமா வாழ நினைப்பான். இடம் கொடுக்காத. சொல்லுங்க, நான் எதிர்த்து நிற்கிறேன். சொல்லுங்க, நான் எதிர்த்து நிற்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் எதிர்த்து நிற்கிறேன் சத்துருக்கு. ஆமென். பிசாசுக்கு நான் எதிரானவன். ஏனென்றால் இயேசு பிசாசை எதிர்த்தார். ஆமென். பிசாசை இயேசு ஒவ்வொரு முறையும் அதை அதட்டினார், கடிந்து கொண்டார், வெளியேற்றினார், கட்டளையிட்டார். அல்லேலூயா. நீங்களும் கூட பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். ஒவ்வொருவருக்காக அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணணும். இயேசு பாருங்க, அவர் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி பிரசங்கம் பண்ணார்னா, அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணார். ஆமென். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இவர் என்னடா வேதபாரர் மாதிரி பேசாம
வேற மாதிரி பேசுறாரு. ஏன்னா இவர் வேற மாதிரி ப்ரோ. அல்லேலூயா. ஏன்னா இவர் கிறிஸ்து, இவர் யெகோவா தேவன், இவர் மெஸ்ஸியா. அதனால இவர் அதிகாரத்தோடு தான் பேசுவார். ஆமென். பாருங்க, அன்பு உள்ளவர்கள் எல்லோரும் அதிகாரத்தோடு தான் பேசுவார்கள். ஆமென். நீங்க உங்கள்கிட்ட அன்பு இருக்கா? உங்கள்கிட்ட அன்பு இருக்கா? அப்போ அதிகாரமாக பிசாசை எதிருங்க. ஆமென். இயேசுவிடத்தில் அன்பு கூறுறீங்களா? இயேசுவிடத்தில் அன்பு கூறுறீங்க அப்படின்னா பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். அவன் திட்டங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனுடைய செயல்பாடுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எதிர்த்து நில்லுங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவனை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு, சத்தமாய் சொல்லுங்க, என்ன பண்ணுவான்? ஓடி போயிடுவான். ஆமென். ஏன்னா அவன் ஒரு பயந்தாடி பையன். ஆமென். அப்படியே மிடுக்க அப்படியே வந்து நிற்பான். நான் அப்படியே உலண்டு ஓடிடுவேன். ஆமென். அவன் பெரிய தைரியசாலி மாதிரி அப்படியே வெளியே பவுடர் அடித்து செண்டு கிண்டெல்லாம் அடித்து அப்படியே வருவான். நீ இயேசுவின் நாமத்தில் அவன் பின்னாடி போயிடுவான். ஆமென். நீ அப்படியே நீனா அவன் அப்படியே அப்படியே கட்டி அணைச்சி உனக்கு ஒரு முத்தம் கொடுத்து, வாடா என் மகனே மகளே, உன்னைத்தாண்டா எதிர்பார்த்தேன். ஆமென். உன்ன மாதிரி ஒரு உத்தம ஊழியத்தானாடா எதிர்பார்த்தேன் அப்படின்னு உனக்குள்ள பூந்து அப்படியே உன்னை சந்தேகிக்கப்பட வைப்பான். உன்னை வியாதி உள்ளவனை ஆக்குவான். உன்னை என்ன பண்ணுவான்? பலவீனப்படுத்துவான். உனக்குள்ள மோசமான கிரியைகளை கொண்டு வருவான். யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது, வெட்கப்படுவேன். ஆனாலும் உனக்குள்ள இருந்து 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 உன்னை என்ன பண்ணுவான்? சித்திரவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்? நல்லவே மாதிரியே நடிச்சுக்கிடுவான். ஆனால் அவன் யாரு? கெட்டவே. அல்லேலூயா. அவன் ஒரு அசுத்தமானவன், அக்கிரமமானவன், சொல்லவே தகாத அக்கிரமங்களை செய்யக்கூடியவன் தான் பிசாசு. அல்லேலூயா. அப்ப நீங்க பயப்படாதீங்க. கிறிஸ்து நமக்காய் மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். அவருடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. அதனால தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா யாக்கோபு எழுதின அதிகாரம், அதிலே 4வது அதிகாரத்தில் 7வது வசனம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். பாருங்க, முத காரியம், ஆகையால் தேவனுக்கு என்ன பட்டிருங்க? கீழ்ப்படிந்து இருங்கள், பிசாசுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? எதிர்த்து நில்லுங்கள். இப்ப நீங்க பிசாசுக்கு கீழ்ப்படிந்தீங்க அப்படின்னா தேவனுக்கு எப்படி நிற்பீங்க? எதிரா நிற்பீங்க. அல்லேலூயா. இப்ப பிசாசு ஏன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் அவன் பயன்படுத்தி கொண்டு உள்ள வர வேண்டும் என்று ஏன் நினைக்கிறான் என்றால், அவன் உள்ள வந்துட்டானா அவனுடைய வேலை என்னன்னா தேவனுக்கு விரோதமாய். மூடி வச்சிருங்க, அப்புறமேல எடுத்து வாசிங்க, எழுதி வச்சுக்கோங்க வசனத்தை. இப்ப பாருங்க, தேவனுக்கு விரோதமாய் உங்களுடைய அவயங்களை, உங்கள் கிரியைகளை அவன் செயல்படுத்த வேண்டும் என்று ஆவல் கொள்ளுகிறவன். ஆமென். தேவனுக்கு எதிரி யாருன்னா அது பிசாசு தான். ஆமென். உனக்கு எனக்கு எதிரி யாருன்னா அவன் யாருதான்? பிசாசு தான். அல்லேலூயா. இப்ப பிசாசை நீங்கள் எதிர்க்க வேண்டும். வேதம் இங்க என்ன சொல்கிறது? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். இப்ப அடுத்த காரியம் என்ன நடக்குது? அவன் உங்களை விட்டு என்ன பண்ணுவான்? ஓடி போவான். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படியணும். எதுக்காண்டி தேவனுக்கு கீழ்ப்படியணும்? தேவன் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஆமென். தேவன் சொல்லுக்கு கீழ்ப்படியணும், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவரை ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமென். கீழ்ப்படினேன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை எங்கேயா கிளம்பி போயிடக்கூடாது. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, பூட்டிடணும். அல்லேலூயா. எத்தனை பேர் நினைக்கிறீங்க அவமானம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்காம அங்கே இங்கேயும் திரிகிறது அவமானம்? அல்லேலூயா. அது தேவனை இழிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. உங்களை பார்க்குறவங்க ஞாயிற்றுக்கிழமை குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன இன்னும் சர்ச்சுக்கு போலையா? இல்லைக்கா, இன்னைக்கு ஒரே தலைவலி, மண்டையில் நிறைய பேன் ஆயிடுச்சு போல, எடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன தேய்ச்சி இந்த பக்கத்துக்கிட்ட ஈஸ்வரி வாரேன்னா அவன் நல்லா பேன் எடுப்பான், அதனால் பேன் எடுக்கலாம். ஒரே மனபாரமாக இருக்குது. இங்கே வந்தேன்னா தான் கடவுள் எல்லாத்தையும் இறக்கி விட்டு அனுப்பிடுறாருல, வர்றதுக்கு அப்படியே மனசு மந்தமாகுது. அல்லேலூயா. தலை வலிக்குது பிரதர். என்ன வலிக்குது? தலை வலிக்குது. ஆராதனைக்கு வரவே முடியலை.
வந்தானா உன்னை விரட்டிடுவார் பிசாசு. அப்படித்தான் உங்களை பின்னாடி இழுப்பேன். அல்லேலூயா. ஏய் பாரு, 9 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறார் ஆராதனை. ஒரு 8:45 வரைக்கும் அப்படியே டிவியை பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படியே பாத்ரூமில் இருப்போம். அப்படியே நம்ம பாத்திரத்தை விளக்குவோம். அன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை ஆனாதே நம்ம பொம்பளை ஆளுகளுக்கு பரவேசம் எங்கேருந்து பார்த்துக்கிட்டு வருதுன்னு தெரில. அல்லேலூயா. அப்படியே அன்னைக்கு தான் துணியை வாஷிங் மிஷினில் ஓடுறது. அன்னைக்கு தான் என்ன பண்ணுறது, கடைக்கு போய் பால் வாங்க போகிறது. அன்னைக்கு தான் என்ன பண்ணுறது, எல்லா வேலையும் செய்கிறது. அல்லேலூயா. மானாமரியுமாக கிடக்கும் திங்கேலேருந்து சனிக்கிழமை வரைக்கும். அப்படியே வீடே அனாதையாக கிடக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா அப்படியே பரவசத்தை பார்க்கணும் நம்ம பொம்பளை ஆளுகளுக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதனைக்கு லேட்டாக வர்றதில்ல, அவ்வளவு எகத்தாளம். என்ன 9 மணி தானே, 9:10க்கு ஆரம்பித்தா என்ன? ஆமே போகையில் ஒரு லாரி உன்னை முட்டுனா என்ன, செத்து போவையில். அல்லேலூயா. அப்போ உன்னை காப்பாற்றணும்ல, உன்னை ஆசீர்வதிக்கணும்ல. போகையில் மட்டும் என் வீட்டுக்காரர் நல்லா வண்டி ஓட்டணும். வீட்டுக்காரர் ஓட்டுறாரா இல்லையா, இவங்க அப்படியே பார்க்குறது, என்ன 80ல் ஓர, என்ன 110 கிள்றது. அல்லேலூயா. பயம், பதட்டம். அப்போ ஒரு போகிறது 9 மணி பஸ்ஸுக்கு 8:30க்கெலாம் ஓடிடுற. அல்லேலூயா. 9 மணி பஸ்ஸுக்கு இங்கேருந்து நடந்து போகணும்ல. நீ 9 மணிக்கு தான் வீட்டில் இருந்தே கிளம்புன அப்படின்னா இங்கே ஆரம்பம் முடிஞ்சு 2 பாட்டு முடிஞ்சு அதுக்கு பிறகு சோத்திரம். கடவுளுக்கு கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. ஆமே கடவுளுக்கு கீழ்ப்படுகிறதுனா என்ன? அப்படி கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே அப்படின்றதா? கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே அப்படியா? ஆராதனை பண்ணும்போது கையை தட்டுங்க. ஆராதனை பண்ணும்போது எதுக்கு உட்காடுறீங்க? ஸ்கூலில் 3/4 மணி நேரம் அப்படியே முழங்கால நிற்கிறது, நிற்கிறது. இங்கே வந்து கால் வலிக்குது பிரதர், கால் வலிக்கும் உனக்கு. அல்லேலூயா. கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. யாருக்கு கீழ்ப்படிங்க? தேவனுக்கு கீழ்ப்படிங்க. ஆமே கையை தட்டி பாடுறது கிடையாது, அப்படியே முறைச்சிக்கிட்டே நிற்கிறது. என்ன வாடுறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்க. பாடுறாங்களா இல்லை ஓடுறாங்களா? ஒரே சவுண்டாக இருக்குது. இருக்கத்தான் செய்யும். பிசாசுக்கு அதெல்லாம் எரிச்சல். ஆமே அல்லேலூயா. பிசாசு எரிச்சல் அடையக்கூடியவன், பிசாசு துக்கம் அடையக்கூடியவன். ஆமே அப்போ பிசாசு என்ன பண்ணுவான்னா உங்களை மந்தமாக்கியே வைக்கணும்னு நினைப்பான். ஆமே உன்னை சோர்வாகவே வைக்கணும், உன்னை கோபப்படுத்திக்கிட்டே இருக்கணும், உன்னை பேச வச்சுக்கிட்டே இருக்கணும், உன்னை அசுத்தமாக வாழ வச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்லுது வேதம்? தேவனுக்கு கீழ்ப்படிங்க. ஆமே பிசாசுக்கு என்ன பண்ணுங்க? எதிர்த்து நில்லுங்க. தாவீது எதிர்த்து நிற்பியா? எதிர்த்து நிற்கிற. அல்லேலூயா. எதிர்த்து நின்றீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? உங்களை விட்டு ஓடி போவான். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனா என்ன? கீழ்ப்படுகிறேன் வார்த்தையில் சொல்றதா, ஜெபத்தில் சொல்றதா, நடத்தையில் கொண்டு வாங்க. ஆமென். அப்பதான் அவனை எதிர்க்க முடியும். எதிர்க்கக்கூடிய திராணி உங்களுக்கு வரும். சும்மா அவன் போக மாட்டான். அவன் உள்ள ஆணி அடிச்சு உட்காந்துட்டு அப்படியே பிடிச்சிட்டு இருக்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆமென். அவன் அப்படி மிதிக்கணும். அல்லேலூயா. பசை மாதிரி உள்ள ஒட்டியிருக்கான். ஆசிட் உள்ள ஊற்றி அவனை பிரித்து எடுத்துடணும். அல்லேலூயா. பாருங்க, இயேசுவின் நாமம், அவருடைய இரத்தம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதை 3 நீங்க பயன்படுத்தினீங்கன்னா பிசாசால இருக்க முடியாது. அல்லேலூயா. அவனால இருக்க முடியாது. ஏனென்றால் அவரை எதிர்க்கக்கூடிய திராணி பிசாசுக்கு இல்லை. அவரை எதிர்க்கக்கூடிய சக்தி பிசாசு இடத்துல இல்லை. அவன் என்ன பண்றான்? எப்படி எதிர்க்கிறான்னா உங்க மூலமா நுழைஞ்சி உங்களை அப்படியே மந்தப்படுத்தி சோர்வடையப்படுத்தி தேவனை எதிர்க்க நினைக்கிறான். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையா. அதான் வேதம் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ஆமென். உங்கள் எதிராளியான பிசாசு எப்படி திர்றா? கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ சுத்தி திர்றா. நீங்க எனக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு எதிர்த்துல்லுங்க, அவனை நான் விரட்டுறேன். அல்லேலூயா. அப்ப நான் விரட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறேன்றார். ஆமென். அவன் ஓடி போயிடுவான். அவன் ஒரு ஓடுகாலி பைய. சொல்லுங்க, அவன் ஒரு ஓடுகாலி பைய. அவன் ஒரு நிரந்தரமற்ற, அவன் ஒரு புறம்போக்கு. அல்லேலூயா. ஆமென். ஊர்ல இருக்கிற அசுத்தமான வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு சொந்தமானது. பிசாசு ஒரு தற்கூரி. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் ஒரு நாதியற்ற அனாதை. பரலோகத்திலிருந்து
வீழ்ந்த ஒளியின் தூதன் அவன். ஆமென். அவன் ஒரு சாதாரணமானவன், அவன் ஒரு தூசி, அவன் ஒரு சாம்பல், தலை நசுக்கப்பட்ட பாம்பு. தலை நசுக்கிட்டோம்னா வால் மட்டும்தான் ஆடிக்கிட்டு இருக்கான். எதுவும் செய்ய முடியுமா? செய்ய முடியுமாக்கா? சொல்லுங்க, செய்ய முடியுமா? பாம்பு உங்கள் வீட்டுக்குள்ளே வருது, நச்சுன்னு கடப்பாறை எடுத்து சங்க குத்திட்டீங்க. அவன் அது என்ன ஏதாச்சும் பண்ணுமா? வாழை ஆட்டும், பெருசாக வால் வச்சுருக்கோம், ஆனால் ஒன்றும் உங்களை பண்ண முடியும். அதே மாதிரி தான் பிசாசு பெருசாக படம் காட்டுவேன், ஆனால் ஒன்றுமே இல்லை. அது அந்த நாய் ஒரு பவர்லெஸ் நாய். அல்லேலூயா. அவனை டெய்லி திட்டுங்க. ஆமென். யாருக்காச்சும் உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா, சனியே பேயே பிசாசுன்னு வீட்டுக்கார திட்டாம, அல்லேலூயா, உங்கள் பொண்டாட்டியை திட்டாம. இப்போ புருஷர்கள்லாம் வேறு ஐடியா ஃபாலோ பண்ணுறாங்க, வண்டியில் போகும்போதே திட்டிட்டு போகிறாங்க. அல்லேலூயா. ஏடா அது ஆம்பளைங்கெல்லாம் வண்டியில் போகும்போது பேசிக்கிட்டே போகிறாங்க. நுப்பாட்டி கேட்டா, சார் வீட்டில் திட்ட விட மாட்டேக்கா சார், வண்டியில் போயினா திட்டவும் சார் அவளை. அல்லேலூயா. உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா பிசாசு திட்டுங்க. ஆமென். தற்கூரி பிசாசு, எரும மாடு பிசாசு, தேவனால் சபிக்கப்பட்ட புறம்போக்கு நாதாரியே அப்படின்னு திட்டுங்க. அல்லேலூயா. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஆமென். தேவனை துதித்து பாடி ஆராதிக்கணும். பிசாசுக்கு என்ன வேணும்? எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெயம்தான். ஆமென். பிசாசு உங்களை அடிமைப்படுத்தவே முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்களா, பயம், பதட்டம், மறதி, இது இருக்குது அது இருக்குது, ஐயோ அம்மம்மா ஆத்தாடின்றீங்களே, எதுக்கும் பயப்பட நீ பயமே இல்லைன்னா என்னது? 1 மணியாக இருந்தா என்ன, 2 மணியாக இருந்தா என்ன, அல்லது எந்த மணியாக இருந்தாலும் கடவுள் என் கூட இருக்கிறார். ஆமென். இருட்டை பார்த்து பயம் இல்லை, குருட்டை பார்த்து பயம் இல்லை, எவனை பார்த்து பயம் இல்லை. பயப்படாதீருங்கள். ஆமென். நான் உங்களுக்காக இருக்கிறேன். ஆமென். பாருங்க, அடுத்த காரியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:11 இயேசு பாருங்க, அதில் ஒரு சில வாக்கியங்களை மட்டும் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே போ. அல்லேலூயா. எங்கள் ரச்சனையா சொல்ல, போ போ பிசாசு. அல்லேலூயா. இப்போ இருந்தே ட்ரைனிங் கொடுக்குறோம். அல்லேலூயா. போ, தண்ணியை கிண்ணியை தொழி. அல்லேலூயா. பிசாச ஓட்டு. ஆமே. போ போ. ஆமேன். எப்படி சொல்லணும்? அப்பாலே போ பிசாசுங்க, தூரத்தில் போ, என்னை விட்டு அகண்டு போ அப்படின்னு இயேசு என்ன பண்ணாரு சொன்னார். நீங்களும் சொல்லணும், இயேசு நாமத்தினால அப்பாலே போ பிசாசை. சொல்லுங்க, அப்பாலே போ. எப்ப அபிஜித்து சொல்லியா, அப்பாலே போ பிசாசு. அல்லேலூயா. பாருங்க, சொல்லணும். உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லு, என் பிள்ளைகளை விட்டு அப்பாலே போ சாத்தானி. ஆமே. மொபைலையே தூக்கிட்டு திரியான், இயேசு நாமத்தினால அவன் பைபிளை தூக்குவானாக சொல்லுங்க. ஆமே. அடிக்கிறது அவன் அடி 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 அடி. எவ்வளோ அடிப்ப? அடி 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 அடி. நீங்கள் குத்துனாலும் குடஞ்சாலும் அவன் திருந்த மாட்டேன். ஆமே. பேயை விரட்டணும். அல்லேலூயா. செல்போனை தூக்குற பேயை விரட்டணும் இயேசுவின் நாமத்தினால அப்பாலே போ. அல்லேலூயா. நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் திருந்துவார்கள். ஆமே. எல்லா கிரிகளுக்கும் பின்பதாக ஒரு பிசாசு செயல்படுகிறான். ஆமே. ஒரு அசுத்த ஆவி செயல்படுகிறது. ஆமே. நீங்கள் போய் அதுக்காண்டி உங்கள் மனைவி கணவன்கிட்ட போய் சொல்லிடாதீங்க, உங்களை விரட்டி விட்டுருவாங்க. அல்லேலூயா. ஜெபத்தில் சொல்லுங்கள். ஆமே. எதிரடையாய் பேசுங்கள். ஆமே. எதிர்மாறாய் பேசுங்கள். ஆமே. நேரடியாய் நீங்கள் மனிதர்களை எதிர்க்கக்கூடாது, நேரடியாக பிசாசை எதிர்க்கணும். ஆமே. நேரடியாய் உங்களை மனிதர்கள் எதிர்க்கிறார்கள், அந்த மனிதர்களுக்கு முன்பாக யார் இருக்கிறா? பிசாசு இருக்கிறான். அப்போ அந்த பிசாசை நீங்கள் எதிர்க்கணும், ஆனால் அந்த மனிதர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். ஆமே. இன்றைக்கு சபை என்ன பண்ணுதுன்னா, மனுஷனையும் சேர்த்து எதிர்க்கிறோம், வீட்டுக்காரையும் சேர்த்து எதிர்க்கிறது, பொண்டாட்டியும் சேர்த்து எதிர்க்கிறது, பிள்ளைகளையும் சேர்த்து எதுக்கிறது. அவர்களுக்கு பின்பதாய் செயல்படுகிற அந்த ஆவிகளை நீங்கள் கடிந்து கொண்டு விரட்ட வேண்டும். ஆமென். பாருங்க, இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. யாருக்கிட்ட வந்துக்கிட்டு கல்லை அப்பமாக்கும், பணிந்து கொள்ளும், தங்கத்தை தரேன், வெள்ளியை தரேன், பித்தாளையை தரேன், செம்பை தரேன். ஏய், நான் யாரு தெரியுமா? இந்த உலகத்தை வார்த்தையினால் படைத்த தேவன். அல்லேலூயா. அப்பாலை போனவனே அவனுக்கு இருதயம்லாம் என்ன ஆயிடுச்சு? நடுங்கிருச்சு. ஆமென். அந்த நேரத்தில் மோண்டாலும் மோண்டிருப்பாங்க, சோறுகிறதுனால பேண்டு கழிஞ்சிருப்பேன். ஆனக்குள்ளேயே ஆத்தாடி விஸ்வரூபம் எடுத்துட்டாரா இயேசு. அல்லேலூயா. இனி அவர் பக்கத்தில் நெருங்க முடியாது. கொஞ்ச காலம் என்ன பண்ணிடுவோம்?
போயிடும் அப்படின்னு விலகி ஓடிட்டான். ஆமே. அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது பிசாசு அவரை விட்டு விலகி போனான். ஆமென். நீங்கள் வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராய், உங்கள் கணவருக்கு எதிராய், உங்கள் மனைவிகளுக்கு எதிராய், உங்கள் குடும்பத்திற்கு எதிராய் பிசாசை பார்த்து விலகி போங்கள் பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது விலகி போகும். ஆமென். உங்கள் கணவனுக்கு, உங்கள் தொழிலுக்கு விரோதமாய், உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாய், உங்களுடைய எல்லா விதமான அவபக்திக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசை பார்த்து என்ன பண்ணுங்க? பா. ஆமென். மூடி வச்சிரு பா. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் சொன்னீங்கன்னா அது நடக்கும். ஆமென். ஏனென்றால் நீங்கள் சொல்கிறதுக்கும் மற்றவங்க சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏனென்றால் உங்களுக்குள்ளே யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார் நைனா. அல்லேலூயா. அதனால் டோன்ட் வரி, நீங்கள் சந்தோஷமாக தைரியமாக சொல்லுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரே ஒரு சம்பவம் லூக்கா எழுதின சுவிசேஷ அதிகாரம் 13வது அதிகாரத்தில் வசனம் 10 - 13 வரைக்கும் யாராச்சும் வாசிங்க, சத்தமாக வாசிங்க. லூக்கா 13வது அதிகாரம் 10. மைக்கிலோட யாராச்சும் வாசிங்களேன். லூக்கா 13 10 - 13 வரைக்கும். லூக்கா 13 10 - 13 வரைக்கும். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பாருங்க, பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். தொடர்ந்து வாசிங்க. அவள் எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத, வாசிங்க தொடர்ந்து. அல்லேலூயா. இப்போ பாருங்க, இயேசு ஒரு ஓய்வு நாளிலே ஜெபாலயத்திலே போதகம் பண்ணி கொண்டு இருந்தார். இப்போ போதகம் பண்ணி கொண்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். வெளிப்படையாக எழுதியிருந்தாளா? பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஸ்ரீ அப்படின்னு முதுகில் போர்டு தொங்க போட்டிருந்தாளா? இல்லை. அல்லேலூயா. ஆனால் இயேசு அவளுடைய பிரச்சனையை பார்க்காமல் அவள் பிரச்சனைக்கு பின்பதாயிருந்த பிசாசை பார்த்தார். அல்லேலூயா. 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் என்று சீசர்கள் இந்த வேத வாக்கியங்களை எழுதுகிறாங்க. ஆனால் அவங்க எழுதுறதுக்கான காரணம், அந்த பெண் பிசாசினால்தான் இந்த வியாதிக்குள்ளானால் என்பதை இயேசு அறிந்தார். அல்லேலூயா. அப்போ கடவுள் இந்த இடத்துல 16 வசனம், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியா இவளை ஓய்வு நாளின் கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். ஆமென். இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? அப்பா, இவளுடைய வியாதி எதற்கு காரணம்? பிசாசோடு தொடர்புடையதாக இருக்கிறது. ஆமென். இப்போ இந்த வியாதிக்கான காரணம் 18 வருஷமாக இவ கூனியாக இருக்கிறா அப்படின்றதுக்கான காரணம், ரீசன் என்னன்னா பிசாசு. அல்லேலூயா. பலவீனப்படுத்தும் ஆவி. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, சிறியே, பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. இப்போ என்ன சம்பவத்து மூலமாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா, பல நாட்களாய் தொடர்கிற வியாதி உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் இந்த ஜெபத்தின் முடிவிலே அதற்காய் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பல நாட்களாய் கண்ணில் பிரச்சனை, இல்லை தலை வலிக்குது, சளி இருக்குது, தும்மல் இருக்குது, எந்த வியாதியாக இருந்தாலும் உங்களை பின்தொடர்ந்து வருகிற ஒரு மாதம் இது தொடர்ந்து வருது அப்படின்ற, அதுக்கு மேலே 1 வருஷம் 2 வருஷம், எந்த வியாதியாக இருக்கட்டும், அந்த வியாதிக்காய் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா அதுக்கு பின்னாடி எது வேலை செய்யுது? பிசாசு வேலை செய்யுது. பிசாசை விரட்டுறது ரொம்ப ஈஸி. அல்லேலூயா. இங்கே இயேசு கையை வச்சாரு, அவன் ஓடிட்டான். இந்த பொம்பளை என்ன ஆயிடுச்சு? நிமிந்து ஸ்டெடியாக நின்றுச்சு. அப்போ இயேசு உங்களுக்குள் இருக்கிற அந்த சுகத்தை அதிகரிக்க விரும்புகிறார். அல்லேலூயா.
இப்போ பலவீனப்படுத்தும் ஆய்விலிருந்து விடுதலை பெற்ற அந்த பெண் அதுக்கு வேற குனிஞ்சாலா? இல்லை, நிமிர்ந்து நடந்து வாழ்றா. அப்போ உங்களை வாழ விடாதபடி, உங்கள் வாழ்வின் இயல்பு நிலையிலே வாழ விடாதபடி பிசாசு என்ன பண்ணுவான்? வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆமென், அல்லேலூயா. அவன் அந்த வேலையை நீங்க தடுத்து நிறுத்தி அழிச்சு நிர்மூலமாக்கணும். அல்லேலூயா. இயேசு பிசாசை என்ன பண்ணாரு? எதிர்த்தா. சீசர்கள் பிசாசை என்ன பண்ணாங்க? எதிர்த்தாங்க. ஊழியக்காரர்கள் அநேகர் பிசாசை எதிர்த்தார். விசுவாசிகளாகி நீங்களும் பிசாசுக்கு எதிராக இருக்க வேண்டும். ஆமென். பிசாசை துரத்த வேண்டும். அவன் ஒரு ஒளியின் தூதன், அசுத்தன், அவன் ஒரு அக்கிரமக்காரன், அவன் ஒரு தற்கூரி. அல்லேலூயா. அவன் ஒரு பரதேசி, அவன் ஒரு ஒன்றுக்கும் உதவாதவன், அவன் ஒரு கமினாட்டி. அல்லேலூயா. தஞ்சாவூரில் போனால் அப்படியே கமினாட்டி, விளங்காதவன், அவன் தொட்டதெல்லாம் விளங்காது. ஆமென். கமினாட்டி பையன், அவன் இருக்கிற அக்கிரமக்காரன். அல்லேலூயா. அதனால் நீங்கள் அவனை எதிர்க்க வேண்டும். ஆமென். அவனை எதிர்க்க வேண்டும். பல வருடங்களாய், பல மாதங்களாய் ஏதாவது வியாதி உங்களை பின்தொடருது அப்படின்னா ஜாக்கிரதையாக இருங்க. ஆமென். ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போய்கிட்டே இருக்கக்கூடாது. ஆமென். அடிக்கடி ஆஸ்பத்திரியே பார்த்துக்கிட்டு அடிக்கடி மாத்திரையே போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பிசாசு அதைத்தான் ரொம்ப விரும்புவான். இவன் மாத்திரையை போட்டு வியாதி அப்படியே கட்டுக்குள்ளேயே வைக்கிறது. ஆமென். அப்படியே பிரச்சனை அப்படி என்ன பண்ணுறது? இங்கிட்டு இருந்து கடனை வாங்க சொல்லுவேன், இங்கிட்டு போட சொல்லுவேன், அங்கிட்டு இருந்து கடனை வாங்கி இங்கிட்டு போட சொல்லி நம்மளை கடனுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருப்பான். கடனின் ஆவியை விரட்டணும். அல்லேலூயா. வருமானத்தின் ஆவியை வரவேற்கணும். ஆமென். கிறிஸ்து எனக்காய் சிலுவிலை தரித்திரமாய் என்ன வாக்குனாரு? ஐஸ்வர்யவான் ஆக்கிட்டாருன்னு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் சொல்ல 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 பிசாசு ஓடிக்கிட்டே இருப்பான். பிசாசு ஓட 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 நீங்கள் வளர்ச்சி ஆகிக்கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியம், பிசாசு சொல்கிறத நீங்கள் கேட்கக்கூடாது. ஆமென். பல வருடங்களாக இவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆமென். தேவனை போலயே பேசுவான். அதெல்லாம் அவன் பெரிய ரொம்ப நேக்கான ஆள், கர்த்தர் மாதிரியே பேசுவான். ஆனால் அவன் யார்? சாத்தான், பிசாசு, அக்கிரமக்காரன். ஆமென். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் காது யார்கிட்ட பேசுது, யார்கிட்ட கேட்குது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். பொய்யை நம்பிட்டீங்க அப்படின்னா பல வருடங்கள் நீங்கள் வழிகளை சுமக்க வேண்டியிருக்கும். ஆமென். அவன் சொல்கிற பொய்யை, அவன் பொய்யனும் பொய்யுக்கு என்னவா இருக்கிறான்? பிதாவாக இருக்கிறான். அவன் பொய்யை தான் சொல்லுவான். அல்லேலூயா. அவன் உண்மையே சொல்ல மாட்டான். ஆமென். அவன் சொல்கிறது எல்லாமே பொய், அதை நம்புங்கள். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறது எல்லாமே நிஜம். ஆமென். தேவன் சொல்லுகிறது எல்லாமே சத்தியம். தேவன் சொல்லுகிறது எல்லாம் நியாயம், நீதி, கிருபை. ஆமென்.